யாரும் முழங்கால் படியிட்டு தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நிறைய எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவாதி தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு வாயை விரிவாய் திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் எல்லாரும் வாய்களை திறந்து முழங்கால் படியிட்டு சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று தேவாதி தேவன் ராஜாதி ராஜனை மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையுள்ள பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஓமேகாவானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். Hallelujah, 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 hallelujah. தேவன் இந்த ஆராதனை முழு பெருவெடுத்து நடத்தும்படியாக வருகிற மக்களை தூதமை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. நம்ம இதெல்லாம் பாஸ்டர் வச்சுவீங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இல்லை, தேவன் நாம் மகிமைப்படுத்தும்படியாக கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று ஒரு சில பாடல்களை பாடுவோமா? தட்டி புதுகலை கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் அறிந்த பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா. சேர்ந்து பாடுவோமா? வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தா. ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். நாங்கள் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். சேர்ந்து பாடுவோமா? இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. சேர்ந்து பாடுவோமா? தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவன் அச்சார கரங்களை தட்டி பாடுவோமா? ஆவியான தேவன் அச்சார அதிசயமே புதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. பாவமெல்லாம் பறந்தது தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா. கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினா. சேர்ந்து பாடுவோமா? குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தியே போற்றிடுவோம் அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம மகிமைக்கென்று பாடுவோமா? தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை
துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு விசை தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கரங்களை தட்டி பாடுவோமா? ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்தும். காத்தருளு, கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. எல்லா துதியும் கனவும் மகிமையும் அவர் ஒருவருக்கே சொல்லுவோமா? அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திட, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை தட்டி பாடுவோமா? அவர் நாம மகிமைப்படுத்தும்படியாக. அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து அவர் ஆராதனைக்குள்ளாக கடந்து வருவோமா? அவரை துதிக்கிற பிள்ளைகளாய், அவரை ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேரம் ஏறெடுத்து அல்லேலூயா வாயை திறந்து அல்லேலூயா. என் கர்த்தருக்கே. இந்த கால வேளை ஆராதனையில எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி துதிங்க. அல்லேலூயா ராஜனுக்கே. இதுவரை நம்மளோடு கூட ஆசீர்வாதின கிருபைகளுக்காக இனிவரும் பகுதியிலும் தேவனுடைய பிரசனம் நம்மளை கொண்டு நடத்தும்படியாக எல்லாரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி நின்றவனமாய் சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம திலகுதான அருமையான சிஸ்டர் பிரியா விகாஷ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 92ஆம் சங்கீதம். மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி வாசிப்போமா? சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலை
உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். துன்மார்க்கன் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்காக ஏதுவாகும். கர்த்தாவே, உமது சத்துருக்களுக்கு அழிவார்கள். உமது சத்துருக்கள் அழிந்தோ போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகின்ற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்காகும். கர்த்தருடைய ஆலயத்திலேயே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களையே செழித்திருப்பார்கள். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்பம் பசுமையாயிருப்பார்கள். ஆமென். Thank you, sister. யாவரும் ஒருமனப்பட்டவளை 1ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் சத்தத்தை வைத்து வாசிப்போமா? கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழாக்கினீர். உமது கரத்தின் கிரைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரதம் ஆசிர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்ம தலைவர் பாஸ்டர் நம்ம தேவ செய்திகளை கொடுப்பாங்க. அல்லேலூயா. கரங்களை ஊற்றி அல்லேலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெயில்னால ஒரு சோர்வு உண்டாகக்கூடாது. வெயில்னால நம்ம எல்லா காரியங்களிலும் ஈடுபடாமல் இல்லை. அதனால் வெயிலை ஒரு இல்லாதபடிக்கு அதை பார்க்காதபடிக்கு இந்த நாளை தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்துகிறவரும் ஆசீர்வாதத்தால் நிரப்புகிறவரும் தடைகளை நீக்குகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாட்கள் எடுக்க போகிற காரியங்கள் நல்ல தேவனுடைய பிள்ளைங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, இவங்கெல்லாம் நாம் எப்படி இருக்கிறோன்னு நிதானித்து ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனாதானோன்னு வராதபடிக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமா, தேறி இருக்கிறோமா, இவைகளெல்லாம் குறித்து ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு அல்லேலூயா. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்று தானத்தில் எடுக்கிற வார்த்தைகள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்திருக்கிறதே. எடுத்தவங்க வாசிங்க. 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். இதுதாங்க இன்னைக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி பக்தி விருத்தி அடைந்து நம்ம குடும்பத்தை கொண்டு வர்றதும் நம்ம பிள்ளைகளை வழிநடத்துகிறதும் சபை கூடி வருதல். நிறைய பேர் இது சபையான கூடுகை எல்லாம் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக அதிகமாக இந்த காரியத்தில் சபையில் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கிற ஸ்தலம், ஆவியான உலாவுகிற இடம், வல்லமையாக இறங்குகிற இடம், நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற இடம், எங்களை மகிழ்விக்கிற இடம், நம்மளை தேற்றுகிற இடம், நம்மளை திடப்படுத்துகிற இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமையின் ஆவியானவர் இறங்குகிற இடம். அதனால் கூட்டி வருதல், இந்த கூடுகை ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இது விரும்புறது கிடையாது. இன்னைக்கு போகலனா என்ன, ஐக்கியம் ரொம்ப ரொம்ப ஆண்டுக்கு பிடிக்கும். நிறைய இடங்கள்ல ஐக்கியத்தை விரும்புங்க. ஐக்கியமாக எங்கே ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அவங்க மத்தியிலே இறங்குகிறேன். கூடி வருகிறது நிறைய பேர் விட்டு விடுறீங்க. அந்த கூடுகை இல்லாதனால தான், அந்த ஐக்கியத்தை விரும்புறதுனால தான் சமாதானத்தை இழந்துடுறோம், சந்தோஷத்தை இழந்துடுறோம், சுகத்தை இழந்துடுறோம். நிறைய பேர் விட்டு விடாதீங்க. நாளானது சமீபத்து. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. சபையை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்க. பாலுன்ற குழந்தையை கூட, முதியோரை கூட கூட்டுங்கள். ஏன்? இது பரிசுத்தம் உண்டாகுது. ஏன்னா பரிசுத்தரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் இறங்குகிறவர், உலாவுகிறவர், நம்மளை சீர்படுத்துகிறவர், அசைவாடுகிறவர், வல்லமையான காரியங்களை செய்கிறவர். யோவேல் வாசிங்க 2:16. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மணவரையும் விட்டு புறப்படுவார்களாக. ஆமென். சபையை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்து. எதுங்க? இப்போ நான் நேற்று வந்து எல்லாத்தையும் செஞ்ச மாதிரி
இதை சுத்திகரித்து அழகாக ஒரு அலங்கரித்த மாதிரி இதை சொல்ல வரல. அந்த ஐக்கியத்தை உங்களுக்குள்ள ஒரு மனம் ஒரே ஆவி, ஒருவருக்கு ஒரு மேன்மையை நினைக்கிறது, ஒருவருக்கு ஒரு தாங்கிறது, ஒருவருக்கு ஒரு நேசிக்கிறது, ஐக்கியத்தை உண்டு பண்ணுறது. பரிசுத்தப்படுத்துங்க. அப்போதான் ஆவியானவர் கிரியை பலமாக இருக்கும், வல்லமையாக இருக்கும். இறங்குவார், உங்களை நிரப்புவார், நீங்கள் களி கூறுவீங்க, புது அபிஷேகத்தை புதிய பலத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அதிலே வாசிங்க 12-13 வாசிங்கன்னா, நீங்கள் இப்பொழுதே உபாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோட, முழு இருதயம் இல்லை, புலம்பல் இல்லை, அழுகையோடு இல்லை. எதுக்காக பரிசுத்தப்படுத்தும்படி, தேவ பிரசன்னத்தை உணரும்படி, ஆண்டவரே எங்களை நிரப்பும் ஆண்டவரேன்னு கேட்கும்படி. உங்கள் வஸ்திரங்களை அல்ல 13 வாசித்தீங்கன்னா, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனை கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இரக்கம், மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ள தேவனிடத்துல இனி தீங்குக்குள்ள போகாதபடிக்கு, தீங்குல சிக்கிக்கொள்ளாதபடிக்கு. இதுக்காக தாங்க சபையை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் இந்த கூடுகையை ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிப்போம், ஒருவருக்கு நேசிக்கும், ஒருவருக்கு பகிர்ந்துக்குவோம், துன்பங்களை பகிர்ந்துக்குவோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? ஒரு பாரத்தை சுமப்போம், அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். இந்த கூடுகை ஐக்கியம் சாதாரணமாக உலக கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு வீடு விஷயங்களே பார்த்தீங்கன்னா அதுலலாம் ஒற்றுமையாக இருக்கும், சபைகளில் இல்லை. ஆனால் தான் ஆவியானவருடைய அசைவாடுதல் இல்லை, தேவ பிரசன்னத்துக்குள்ள கலிகுற முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே 92 சங்கீதம் 13 வாசத்துல, சபையிலே நாட்டப்பட்டவர்கள், சபையில் எல்லாவற்றும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, எல்லா காரியத்திலும், ஒழுக்கார விஷயத்திலும் சபை காரியத்திலும் உறுதியாக இருப்பாங்க. நாட்டப்பட்டவர்கள் செழித்து இருப்பார்கள். ஒரு செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா காரியத்திலும் தூணாயிருப்பாங்க. ஆண்டுக்கு ஏதாவது செய்யணும், ஓடணும், வரணும். ஹல்லேலூயா. லூக்கா 13 வாசித்தீங்கன்னா 6-7 வாசித்தீங்கன்னா பாருங்களேன், கனியை தேடினார். சபையில நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணும். நற்கனி, நற்குணங்கள், நல்ல சுபாவங்கள். உங்களை பார்த்து மற்றவங்க வளரணும், பக்தி விருத்தி அடையணும், இடல் அடையக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. லூக்கா 13:6-7 வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இது பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ல கோவப்படுவார். ஏதாவது கனி கொடுப்பீங்க, ஏதாவது ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க, சபைக்கு இருப்பீங்க, மற்றவங்களுக்கு இருப்பீங்க, உன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், உன் கணவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிமையாக சாட்சியாக இருப்பேன் தான் கனி. இடத்துல கனியை எதிர்பார்க்குறார். இதே மற்றவங்களுக்கு எடுக்குது, நிலத்தையும் எடுக்குது, எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சி மற்றதுக்கும் பிரயோஜனம் வெட்டி போட்டுரு ஆண்டு பாருங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி, ஆண்டவரே இந்த ஒரு நிமிஷம், இந்த ஒரு முறை ஆண்டவரே இந்த பிள்ளைங்க வளரணுமே, இந்த பிள்ளைங்க வளரணுமே, இன்னும் விசுவாசத்தில் பெருகணுமே, இந்த ஐக்கியத்தை விரும்பணுமே, ஏன் இப்படி அசட்டை பண்ணுறாங்க ஆண்டவரே, நாங்களாம் பரிந்து பேசி மோசே போல தேவ சமூகத்தில் உங்களுக்காக மன்றாடி செபிக்கிறவளாக இருக்கிறோம். 8-9 வாசிங்க. அதிலே அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரி போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். ஆமென். நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பார், உங்களை கொத்தி எரி போடும்படி. சபை இதனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வளர்ச்சி இருக்கு, ஒரு பெருக்கம் இருக்கு, விருத்தி அடைஞ்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா? அதனால தாங்க நம்ம சரி பண்ற சத்தியத்தினாலையும், வார்த்தையினாலையும், அபிஷேகத்தினாலையும், விசுவாசத்தினாலையும், கேட்கறதுனாலையும், அது கை கொள்ளுகிறதுனாலையும், சபைக்கு கீழ்ப்படுறதுனாலையும், இந்த ஒரு மனத்தை விரும்புறதுனாலையும், காத்து இருக்கிறதுனாலையும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்ம சுத்தமாக்குறார். சும்மா இல்லை, கூடுகை ஐக்கியத்தில், அன்புல, பகிர்ந்து கொள்றதுல ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரலன்னா என்ன கேளுங்க. நிறைய சொன்னீங்க எல்லாரும், ஆனால் வர்றதே கிடையாது. வீடுகள் ஜபங்களுக்கெல்லாம் அசட்டை பண்ணுறீங்க, உழைக்கார பேச்சும் கேட்கறதுல, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறது கிடையாது. இதெல்லாம் கர்த்தர் உங்களை கேட்பார். யோவான் 15:2 அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்றாராம். அதிக கனி கொடுக்கும்படி நம்மளை சுத்தப்படுத்துகிறார். சும்மா ஒன்றும் இல்லை, வார்த்தை நம்மளை சுத்தமாக்குது, விசுவாசத்தில் பெருகும்போது நம்ம சுத்தமாக்குது, ஜபத்தில் நம்ம சுத்தமாக்குது, ஆவியினால நம்ம சுத்தமாக்குகிறார். அதுக்காக தான் அந்த கூடுகை. விட்டு விடாதீங்க. ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க. ஏன் வரலையா? முன்னே ஃபோன் பண்ணி வரணும், இன்னைக்கு ஜபத்துக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயருக்கு வாங்க. ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஜபத்தில்
எல்லாரும் கூடி ஜெபிக்கிற ஜெபம் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 15:2 வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீ நிறைய கனி கொடுக்கும்படி தாம்மா. நிறைய பேருக்கு சின்ன சின்ன சிற்றைகளை கஷ்டங்களை முறுமுறுத்து சோர்ந்து போயிடுங்க. என்ன நம்மளுடைய தப்பிதுங்களை குற்றங்கள் மீறுதல அறிக்கையிடுதல ஒப்பு கொடுக்குறதுல உணர்றதில்லை. நம்ம ஏதோ கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், ஆண்டுக்கு ரொம்ப காரியங்களை செய்திருப்போம், ஆண்டவர் அசட்டை பண்ணியிருப்போம், முழு இறுதியமா தேடுறதில்ல, அதிகமா கூடுகையெல்லாம் வர்றது கிடையாது. ஆனா ஆண்டவர் மட்டும் முறுமுறுப்பாங்க, கூட முடியல, நேரம் இல்லை, டைம் இல்லை, மற்றதுக்கெல்லாம் இருக்கும். ஆண்டவர் சமயத்தில் காத்திருக்கிறது கிடையாது. என்ன நீங்க ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைங்க, அப்ப எப்படி நீங்க கனி கொடுப்பீர்கள்? அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வாசித்தீங்கன்னா, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடின போது அப்பொழுது ஆவியானவர் இறங்கினார். ஒரே மனம் ஒரு ஆவிதான் இல்லையே. இப்பதான் தன்னலம் சுயநலம். சபையில நம்ம ஒருமனப்பட்ட ஆவி வேணும். அப்பொழுதுதான் பலத்த காற்று இறங்கினது. 3-4 வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானமா. ஆவியானவர் அசைவாடுகிற ஆவியானவர் தேவ பிரசன்னத்தை உணர்கிற, அது எவ்வளவு பெரிய கலிகூறுதல் தெரியுமா, எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா, எவ்வளவு ஒரு புது பலன் தெரியுமா. மறுபடியும் எச்சரிக்கிறேன், ஏதோ ஆராதிச்சுட்டு போனோம், உண்மையா உதட்டளவு ஆராதிச்சுட்டு போனா அந்த கலிகூறுதல் உள்ளத்திலிருந்து வராது, மகிழ்ச்சி வராது. ஆவியானவருடைய ஆளுக்குள்ள இடம் கொடுக்கணும், ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஆவியானோட தேவ பிரசன்னத்தை உணர வாஞ்சிக்கணும். தாகமா இருந்தாதான் ஊற்றுவேன் நிரப்புவேன். அக்கினிமயமான ஓர் இடத்தில் கூடினார்கள், ஒவ்வொருவரும் நிரப்பிட்டு. ஏன் நிரப்பப்பட முடியல? ஆண்டவரே என்னை நிரப்பும், என்னை கழுவி சுத்திகரியும், என்னை தேற்றும் பலன் வேணும். 46 அதிலே வாசித்தீங்கன்னா, அவர் எல்லாரும் கூடி ஒருமனப்பட்டு கபடமில்லாத இருதயம். அதனால்தான் இருதயங்களை கிழித்து ஜெபிங்கன்னு சொல்றார், அழுகையோடு புலம்பலோடு ஜெபிக்க சொல்றார். ஏன் ஒருமனப்பட்ட ஆவி இல்ல ஆண்டவர் எங்க சபையில? அதனால்தான் எழுப்புதல் இல்லை, அதனால்தான் மாற்றம் இல்லை, அதனால்தான் ஒரு வளர்ச்சி இல்லை எங்களுக்குள்ள. விரும்பல. வாசிங்க 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களால் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் கபடமில்லாத இருதயத்தோட உள்ளான அன்பு பார்த்தீங்கன்னா இருதயத்திலிருந்து வரணும். இந்த அன்பை ஆண்டவர் விரும்புறார், ஐக்கியத்தை விரும்புறார், உண்மையை விரும்புறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனப்பட்டு அந்த ஒரு மனத்துக்காக நீங்க என்னதான் ஒப்புரவாகலனாலும், அவங்க 1000 கசப்புகளை வச்சிருந்தாலும் நீங்க ஒப்புரவாயிடுங்க. உங்க ஜெபம் கேட்கப்படணும்னா, உங்களுக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுக்கணும்னா, நீங்க நிரப்பப்படணும்னா, நீங்க மன்னிங்க, நீங்க நேசிங்க. அதனாலதான் தீமையை நன்மையினால வெல்லுன்னு சொல்லப்பட்டு. உண்மையான ஆவியாரோட அன்புக்குள்ள கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா மன்னிப்பீங்க, நேசிப்பீங்க, மற்றவங்களை மேன்மையா நினைப்பீங்க, யாரையும் அற்பமா நினைக்க மாட்டீங்க, உங்களுக்குள்ள பெருமைகள் வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைகள் சமாதானம் பெற்று நாளுக்கு நாள் பெருகின. நம்ம சபை கொடுத்தான கேள்வி, அவங்க பாருங்க, இங்கே போன பிறகு எவ்வளோ மாற்றம், இங்கே போன பிறகு என் பிள்ளைங்களுடைய மாற்றம், இங்கே போன பிறகு என் பிள்ளைங்கள் ஒரு வாஞ்ச ஒரு விசுவாசத்தில் பெருகியிருக்காங்க, நல்ல ஜெபிக்கிறவங்களா இருக்காங்க, நல்ல துதிக்கிறவங்களா இருக்காங்க, தேவ பிரசனத்தை உணர்றவங்களா இருக்காங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு தாழ்ந்த கிருபைகள் தான். பாடுறதுக்கு ஒரு வரங்கள் ஓடி வந்து இப்போ ஆலயத்துக்கு வேலைகளை செய்கிறதுக்கு கொடுத்து தாங்குறவங்க, ஒவ்வொருவருக்கும் ஒரு வரங்கள் தாழ்ந்துகள் இருக்குது, அதை பயன்படுத்துறது கிடையாது. கிருபைகள் இருக்கு. இந்த விதத்திலே தேவனுக்கு ஆலயத்துக்கு மகிமையா நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுக்கு தான் தாளந்துகள் வரங்கள்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பக்தி விருத்தி அடைய முடியல, நாமளும் விருத்தி அடைய முடியல, அவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கறது இல்லை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31 வாசித்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பக்தி விருத்தி அடைந்து சபைகள். வாசிங்க 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமேரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியை அடைந்து கர்த்தருக்கு
பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமே. பரிசுத்த ஆவியினோடு ஆறுதலோடு நடந்து பெருகின. பக்தி விருத்தி அடைகிறது. இப்போ பாருங்க, சொல்லவே இல்லை, வாலிப பிள்ளைங்களாம் எடுத்து இந்த சாப்பாட்டு காரியங்கள இதெல்லாம் நினைக்கும் போது ஏதாவது ஒரு சபைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இதை செய்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதங்கள், அவங்கவுங்களுக்குரிய ஒரு வாஞ்ச உற்சாகம். சபைக்கு நான் இதெல்லாம் செய்யறேன் எல்லா விஷயத்திலும். அப்புறம் தான் எனக்குலாம் அந்த கிருபை, அந்த வாஞ்ச உண்டு. ஆலயத்தின் காரியத்தை செய்யணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாமுவேல் அதனால தான் ஆண்டவர் பேசினார், உங்கள் பிரச்சனைகள் தடையெல்லாம் நீங்கள் ஆலயத்தின் காரியத்தில் நீங்கள் செய்யும்போது, எந்த விஷயத்திலேயாவது, துதிக்கிறதுலையோ, ஜெபத்தில் தாங்குகிறதுலையோ, பண விஷயத்திலையோ, இங்கே வேலை செய்கிறதுலையோ, எல்லா விஷயத்திலையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானோட ஆறுதலோடு பெருகிட்டு. 16:5 பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் சபைகள் ஸ்திரப்பட்டது. அதனால தான் எப்படி வளர்றாங்க, இப்போ வளரணும் நீங்க கர்த்தருக்குள்ள. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வளர்ச்சியை விரும்பினாதான் ஆண்டவர் உதவி செய்வார். வாஞ்சை இருக்கணும் முதலாவது. வாசிங்க 16. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகிருக்கீங்களா? விசுவாசத்துல ஸ்திரப்பட்டிருக்கீங்களா? பெருகும்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் 20:28 ரத்தத்தினால, சுய ரத்தத்தினால சம்பாதித்த சபை, அதுக்காக தான் மரித்தார், ரத்தம் சிந்தினார். குட்ஃபெரியில கேட்டீங்க இல்லையா? சபையை நேசிக்கிறார், மனவாட்டியாகிய சபையை நேசிக்கிறார். இங்கே கொண்டு வந்து உங்க மகிழும்படி தேற்றும்படி வைத்திருக்கிறார். சபைக்கு தூணாய் நிற்கும்படியாய், சபைக்கு சாட்சியாய் இருக்கும்படியாய், உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை நாம சபைக்கு எப்படி இருக்கிறோம் அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார், உங்களை மகிமை உள்ளவராக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எபேசியர் 5:26-27 வாசித்தீங்கன்னா, கரை திரை இல்லாமல் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற ஜலத்தினால, வசனத்தினால உங்களை சுத்திகரித்து அது மகிமுள்ள சபையாய் நிறுத்தும்படிக்கு ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு உங்கள் பாவத்திலும் எல்லாவற்றையும் மறித்து உங்களை சுத்திகரித்து மறுபடியும் சத்தியத்தினாலும் ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் உங்களை கழுவுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவுக்குள்ள சத்தியத்தை கேட்டு காத்திருந்து அதிகமாக துதிக்கிறவங்களை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. தடையெல்லாம் நீங்க அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க எபேசியர் 5:26-27 வாசிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். எதற்காக? அதுக்காக தான் அவரையே ஒப்பு கொடுத்தார். கரை திரை இல்லாமல். கரை, சின்ன சின்ன கரைகள்லாம் இருக்கும் மாம்சத்துல, உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கு, ஒன்று பட்டா அப்படியே பளிச்சுன்னு தெரியும். கரை திரை இல்லாமல் மற்றவர்களுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய், சாட்சி உள்ளவர்களாய், கரைப்படாத வாழ்க்கையாய், இதுக்காக மாசற்ற பிள்ளைகளாய். மாசு கூட நமக்கு தெரியவே தெரியாது, தூசி படிச்சுக்கிட்டே இருக்கும், மாசுரத்துக்கு எடுத்துரும், ஜபத்துக்கு பதில் வராது. நம்மிடத்துல பல விதமான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் இருக்கும். இதனால தான் அந்த கூடுகை, காத்திருப்பு, ஐக்கியத்தை விரும்புறது நல்ல முதலாவது குடும்பத்திலே விரும்புறது கிடையாது. ஒருத்தர் இப்படி எல்லாம் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா? ஒரு பையன் ஒரு மாதிரி, ஒரு பையன் ஒரு மாதிரி, மருமக ஒரு மாதிரி, பேர பிள்ளைங்க ஒரு மாதிரி, ஒரு பேர பிள்ளைங்க ஒரு மாதிரி. ஆனாலும் அந்த கூடிய ஐக்கியத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அங்கே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். அங்கே அப்போதான் அங்கே கிரியை நடக்கும், அப்போதான் அங்கே ஒரு எழுப்புதல் வரும், அப்போதான் அங்கே ஒரு மாற்றம் வரும், அப்போதான் அங்கே ஒரு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, மாசற்றவர்களாய், குற்றமற்றவர்களாய், கரைதிரை இல்லாதவர்களாய் ஜாக்கிரதையா இருக்கும்படிக்கு கர்த்தர் அதுக்காக தான் சத்தியத்தினால, வசனத்தினால உங்களை கழுவி சுத்திகரிக்கிறார். லூக்கா 24:49 வாசித்தீங்கன்னா, உன்னதத்தில் வருகிற பலன் ஆவியானவர் பலப்படும்படி, ஸ்திரப்படுத்தும்படி, நிரப்பப்படும்படி காத்திருக்கணும். எருசலேமில் காத்திருக்கணும். ஊடுகையெல்லாம் சும்மா இல்லை, காத்திருக்கிறதுலாம் சும்மா இல்லை. சபை கூடி வருவதில் ஏன் விட்டு விடுகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அனுதினமும் காத்திருந்தார்கள் அவர்கள்லாம். வாசிங்க 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும்
எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். நம்ம பலன், புது கிருபை, புதிய ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ஐக்கியத்தை நேசிப்பீங்க, காத்திருக்கிறத விரும்புவீங்க, இந்த கூடுகையை விரும்புவீங்க. அசட்டை பண்றீங்கன்னா பரிசுத்தத்தை விரும்பலன்னு அர்த்தம். ஐக்கியத்தை நீங்க விரும்பாம இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பல தடைகள். அதிலே கடைசியா 53 வசனம், நாடோறும் ஆலயத்துல ஏன் அப்போஸ்தலர் காலங்களில் ஆவியானவர் பலத்த கிரியை செய்தார், அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேக மனம் திரும்பினார்கள், அநேக சீஷர்களை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தார். நாளுக்கு நாள் ரட்சிக்கப்படுகளை சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இங்க ஒருமித்து நீங்கள் ஐக்கியப்பட்டு இருந்தாதான் அது மகிமையா இருக்கும். ஒரு மனத்தை விரும்புங்க, ஒருவருக்கு ஒரு மேன்மையா நினைங்க, ஒருவருக்கு ஒரு அன்பு கூறுங்க, ஒருவருக்கு ஒரு விசாரிங்க, ஒருவருக்கு ஒரு நேசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16:27 பார்த்தீங்கன்னா, ஏன்னா வல்லமையும் மகிமையும் மகிழ்ச்சியும் தேவஸ்தலத்தில் இருக்கு. எங்க இருக்கு? ஆலயத்தில் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சபையாக மனவாட்டியாக சபையை கர்த்தர் விரும்புகிறார், அலங்கரிக்க விரும்புகிறார். உங்களை அலங்கரிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிருபை தாளந்துகள் இருக்கு தெரியுமா? பிரசங்கம் பண்றீங்க, நல்லா பிரசங்கம் பண்ற அளவுக்கு பாடுற தாளந்துகள் இருக்குது, எல்லா கிருபையிலும் வரங்க இருக்கு. ஆனா அனல் மூட்டி எழுப்புறது கிடையாது, மங்கி போகிறவர்களா இருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையும் வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தீங்கன்னா சபை கூடுவதில் விட்டு விட மாட்டீங்க, அசட்டை பண்ண மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:15 வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 2:15 வாசிங்க. கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவளும் கபடற்றவளும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. கோணலும் மாறுபாடான சந்ததி, பொய்யும் திருட்டும் மோசமான ஜனங்கள் மத்தியில தான் நம்ம வாழறோம். அவர்கள் நடுவில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர்கள் மத்தியில நீங்கள் குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க கரைப்படாதபடிக்கு பார்த்துக்கோங்க. நீங்க அவைகளை போய் சிக்கிக்கொள்ளாதபடி பார்த்துக்கோங்க. அவைகளை போய் விழுந்து விடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. பிசாசின் கண்ணியில சிக்கிக்கொள்ளாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. இவையெல்லாம் சிக்குண்டா மீள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிடும். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய முடியாது. நடுவில் குற்றமற்றவர்கள், நம்மளை யாரும் எப்படா என்ன குற்றம் கண்டுபிடிக்கலான்னு பார்ப்பாங்க. அவங்க 1000 குற்றம் கண்டுபிடிச்சாலும் நம்ம ஒரு குற்றத்தை வைத்து சொல்லுவார்கள், அதை வைத்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க தவற உணர மாட்டாங்க. கபடு. ஆண்டவர் சமத்துல என் ஜெபம் சுத்தமாயிருக்கையில்ன்றார் யோபு. கபடு இருக்கக்கூடாது, அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதனால்தான் உங்களுக்கு இருதயங்களை கிழித்துன்னு சொல்றார் தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம். அப்பொழுதுதான் அவர் கழுவி சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோட தேவனை தேடினாதான் கழுவி சுத்திகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை தானியேல் இருந்தார் இல்லையா? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது காரணம் அவர் குற்றமற்றவராய் உண்மையுள்ளவராய் மாசில்லாதவராய் இருந்தார். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரிடத்தில் யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு தேடினார்களாம். அதை கொண்டு அவரை கொண்டு ஜெயிலில் போட்டுடலாம். அவர் உண்மையுள்ளவராக இருந்தபடியால் நம்ம இடத்துல உண்மை இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட அவர் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மையை வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஆனா ஆண்டவர் உதவி செய்வார். தன் ஏற்படுவதற்கு அவர் உண்மையா உள்ளவராக இருந்தது போல நாமளும் உண்மையுள்ளவர், எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படலையா. அதுல 22 வாசிங்க. தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு தெரியும் நானும் அவரும் அப்படின்வாங்க. அது எப்படி மகிமையா வெளியே ஒரு நற்கிரி நற்குணங்கள் கனி எப்படி தெரியும்? குற்றமற்ற ராஜாவாய் உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்ததில்லை, அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். இதுக்காக தான் நான் மாசில்லாதவராய் குறையில்லாதவர்களாய் நிந்தைகள் கஷ்டங்கள் அவமானங்கள் வெட்கத்துக்குள்ளாய் போகாதபடிக்கு, பிசாசின் கண்ணியில தந்திரத்துல விழுந்து விடாதபடிக்கு, சின்ன சின்ன காரியங்கள்ல நம்மளை தூக்கி எடுத்து நிறுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் காரியங்கள் ஒரு மனம் இருந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு மனப்பட்ட ஆவி இருக்கவே தான் ஜெயம் பெற்றார்கள். வைராக்கியமா இருந்தாங்க, ஒற்றுமை இருந்ததாங்க. ஒரு மனம் இல்லைன்னா ஜெயம் பெற முடியாது. 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேர் என்ன பண்ணாங்க? எரிகிற அக்கினிக்கும் பயப்படல,
சிங்க கெபிக்கும் தானியேல் பயப்படல. கர்த்தர் இறங்கினாரா இல்லையா? நம்ம வைராக்கியம் இல்ல, குற்றமற்றவளா நம்ம இல்ல, மாசு இல்லாதவளா இருக்க விரும்பல, ஐக்கியத்தை விரும்பல, காத்திருக்க விரும்பல. வாசிங்க 3:16. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். 3 பேரும் நன்றாக எல்லாவற்றும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவளாய் துதிக்கிறவளாய் ஆண்டவர் பாருங்க அடிமையா வந்து அவர்களை கர்த்தர் எவ்வளவு ஒரு ஞானத்திலும் எல்லாவற்றிலும் அவங்க கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். அல்லேலூயா. அதனால தான் இந்த ஒரு மனத்தை விரும்புங்க. உங்க மூலமா நிறைய பேர் வாலிபர்கள் வருவார்கள். உங்களை பார்த்து நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாத உள்ள பிள்ளைகளை வழிநடத்துவா இருப்பீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா அவர் ஐக்கியத்தை விரும்புறார். 1 Corinthians 1:9 பார்த்தீங்கன்னா, ஐக்கியமா இருப்பதற்கே உங்களை அழைத்தார். எதுக்காக அழைத்தாரு பாருங்க. இப்படி பண்ணுது, அது அப்படி பண்ணுது, இங்க பாருங்க அங்க இப்படி இருக்குது, இங்க அப்படி நடிக்குது, அப்படி சொல்லக்கூடாது. நம்மள எல்லா இடத்துலையும் எங்கேயுமே நற்கந்தமாய் சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா. 1 Corinthians 1:9 வாசிங்க. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். விரும்புங்க. அவங்க நேசிக்கிறாங்க, நேசிக்கல, அன்பு கூறல, நம்மள மேன்மை நினைக்கல, நம்ம அசட்டை பண்றாங்க, நம்ம குரமான காரியங்கள் செய்தாலும் பரவாயில்ல. நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ உயர்த்தப்படணும்னா, ஆண்டவர் உனக்கு வேணும்னா மன்னிங்க, நேசிங்க, ஐக்கியத்தை விரும்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா 11:32 வாசிங்க. 1 Corinthians திருவிருந்துல ஐக்கியொள்றோம், ரத்தத்தினால கழுவப்படுறோம், அப்பம் பிடிக்கிறதுல சாப்பிடுறோம், ஒரே சரீரம், ஆண்டவருடைய ரத்தத்தையும் பானத்தையும் உட்கொள்ளுறோம். நாம எப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே? கர்த்தருடைய சின்ன சின்ன சிச்சையார் தப்பிக்கப்படுறோம். அதிக கோபாக்கினி ஆக்கினிக்குள்ளாகாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் தூக்கி எடுக்கிறார். உலகத்தோரோடு நியாயம் விசாரிக்கும் போது தண்டிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை காத்து வருகிறார். துணிகரமா அசட்டையா எடுக்கிறவங்க அநேக வியாதியும் மரணத்தில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. துணிகரமா செய்யக்கூடாது, கபடான இருதயத்தோடு எடுக்கக்கூடாது, ஒப்பு கொடுக்காம மனம் திரும்பாம எடுக்கக்கூடாது, அறிக்கையிடாம எடுக்கக்கூடாது, விளையாட்டா எடுக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அநேகர் வியாதியும் வேதனையும் பிளவினும் அடைந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பேர பெற்ற ரத்தம் சிந்தினதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. எபேசியர் 2:13 அந்த ரத்தத்தினால சமீபமானீர்கள். அவர் ரத்தத்தினால கழுவப்படுறீர்கள். ஆண்டவருக்குள்ள சமீபமா போறோம். சமீபமா நம்மளை பார்த்து கொள்வார். ஐக்கியம் உண்டாயிருக்கிறது ரத்தத்தினாலையும் அப்பம் பிற்கிறதுனாலையும். அவர் சரீரத்தை பிற்கப்பட்ட நமக்காக தான் பிற்கப்பட்டார். சீஷலுக்கு தன்னைத்தானே அவர்கள் கால்களை துடைத்தார் வாசிக்கிறோம். ஒரு தாழ்மை வேணுமா? எதையுமே மேன்மை இருக்கக்கூடாது, ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா எழுதின வெளிப்படுத்தின விசேஷம் முன்னாடி அது ஒரே அதிகாரம் 23-24 வாசித்தீங்கன்னா, வஸ்திரங்களை வெறுத்து தள்ளுங்க, கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. யூதா எழுதின புஸ்தகம் 23-24 வாசிங்க. வாசி. மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். இதுக்காக தான்மா மாசற்றவர்களாய் மகிமையுள்ள பிள்ளைகளாய் நீங்க நிறுத்தும்படிக்கு தான் ஒரு ரத்தம் சிந்தினார், பலியானார். இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சீஷருக்கு சொன்னாரு. அதை இன்ன வரைக்கும் செய்துட்டு இருக்கிறோம். அவருடைய ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்குது, ஐக்கியத்தை உண்டாக்குது. ஐக்கியத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 Corinthians 14:20 வாசிங்க. 1 Corinthians 14:20 குழந்தைகளை போல இருக்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? நீங்கள் புத்தியிலே குழந்தைகளை இராதீங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாய் இருங்கள், புத்தியிலே தேறினவளாயிருங்கள். குழந்தைகளை போல இருக்கக்கூடாது. சிறு குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம எல்லாம் தெரியும். ஜெபிக்க தெரியும், இன்னைக்கு போகணும்னு தெரியும், விண்ணப்பம் பண்ண தெரியும், பைபிள்னா என்னன்னு தெரியும். குழந்தைகளை போல இருக்கிறது, சிறு பிள்ளைகளை போல ஒரு வளர்ச்சி அடையாம இருக்கிறது.
துர்க்குணத்துல தான் அப்படி இருக்க சொல்லப்பட்டு. புத்தியில தேறினவளாயிருங்கள். நீங்க வளரணும்னா, கர்த்தரை நெருங்கணும்னா, கர்த்தரை மகிமைப்படணும்னா, மாசற்ற பிள்ளைகளை அவருக்கு முன்பாக நிற்கணும்னா, கர்த்தர் பிள்ளைகளே புத்தியில தேறினவளாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே பிலிப்பியர் 3:15-16 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசி. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சிந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் சிந்தையை எங்களில் இருக்க கடவுது. மாம்ச சிந்தையை வெறுத்து சிந்தை இதை குறித்தே சிந்திச்சிருக்குன்னா அடிக்கடி இதெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுப்பேன். வேற வேணாண்டவர், மாம்சத்துக்குரிய சுற்றி இருக்கிற சூழ்நிலை பிரச்சனைகளாம் வேணாண்டவர். எனக்கு நீர் போதும், உமக்காக உங்களுடைய வழி என்னவோ, நோக்கம் என்னவோ, உங்களுடைய திட்டம் என்னவோ, என்னை கொடுத்த என்னுடைய சித்தம் என்னவோ, என்னுடைய கொடுத்த வாஞ்சை என்னவோ, அந்த விருப்பத்தையும் எண்ணத்தையும் செய்கையும் வாஞ்சையும் கூட ஆண்டவரேன் அடிக்கடி இந்த ஜெபங்களை ஜெபிப்பேன். அல்லேலூயா. வேற சிந்தனை வேணாம். மாம்ச சிந்தனை மரணம் சொல்லப்பட்டு பல விதமான இதையே தான் திங்க் பண்ணுவோம். மற்றதெல்லாம் பிளான் பண்ணுவோம். ஆனால் கர்த்தருக்குள்ள எப்படி சிந்திக்கிறோன்றது தெரியாது. வளர்ந்துருக்கிறோமா, அன்னைக்கு துதிக்கிறோமா, அன்னைக்கு ஜெபிக்கிறோமா, தேடுறோமா, கீழ்ப்படுகிறோமா, நிரப்பப்பட்டிருக்கிறோமா, ஒப்பு கொடுக்கிறோமா, விசுவாசிக்கிறோமா, பயம் இருக்கா, உணர்வு இருக்கா, கீழ்ப்படுதல் இருக்கா, இதெல்லாம் சிந்திக்கிறது கிடையாது. வேறே சிந்தை வேணாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் பிதாவோடும் எங்கள் ஒருவருக்கு ஐக்கியப்பட்டிருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐக்கியம் சொல்ல முடியுமா? நாங்கள் ஐக்கியமா இருக்கிறோன்னு சொல்ல முடியுமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3, 4, 6 வாசிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். எங்களோட ஐக்கியம் நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்றும் சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களுமாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அப்போ ஐக்கியம் சொல்லுவாங்க, ஆனா இங்க ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. அப்போ இருளிலே நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் அவர்களுக்குள்ள இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஒளியா இருக்கிறது. நாமும் ஒளியிலே நடந்தால், நீங்க ஒளியின் பிள்ளைகளா நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்பீர்கள். எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐக்கியத்தை, அதனாலதான் கூடுகையை விரும்புங்க, ஒருவருக்கு புத்தி சொல்லுங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:4 வாசித்தீங்கன்னா, வரங்களை விரும்புங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கிரியையில வித்தியாசம் உண்டு. 12:4 வாசித்தீங்கன்னா, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. 20 வாசிங்க. அதிலே 1 கொரிந்தியர் 12:20 வாசிங்க. அவயங்கள் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றே. ஆமென். இப்போ சரீரத்துல ஒரு ஆவியும் வேணான்னு சொல்ல முடியாது. எனக்கு காது வேணாம், எனக்கு கண்ணு வேணாம், எனக்கு கை வேணாம், எனக்கு கால் வேணாம். ஒரே அவயமா இந்த சரீரமா இந்த சபைக்கு ஒப்பிட்டு பேசுறார். கணவர் மனைக்கு ஒப்பிட்டு பேசுறார். ஒண்ணுன்னா 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படணும், 2 பேருமே ஒத்துழைக்கணும். கணவர் மனைக்கு ஒப்பிட்டு பேசுறார். அவங்களா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்டாதான், எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. ஒன்று ஏதாவது பாதிச்சுன்னா எல்லாமே பாதிக்கும், சரீரம் முழுவதும். அதுக்கு சபைக்கு ஒப்பிட்டு பேசுறார் ஆண்டவர் பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல 27 வாசித்தீங்கன்னா, அதுல 27 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவைகளுமாய். இதுதாங்க அவைங்கள். நீங்கள் எல்லாருமே வேணும். என்னுடைய பங்கு என்ன சபைக்கு? நான் சபைக்கு எப்படி இருக்கேன்? நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ச்சியை விரும்புங்க, ஐக்கியத்தை விரும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16. இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டீர்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. வாசிங்க. தேவவசனம் உங்க இருதயங்களில், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இதுதாங்க போதிக்கணும். பேசணும்னா இதை தான் பேசணும். இன்னைக்கு கூடைக்கு வந்தியாமா, இன்னைக்கு ஜபிச்சாமா, இன்னைக்கு பைபிள் படிச்சாமா, அவங்க எப்படி இருக்கீங்க? பேசும்போதே பக்தி விருத்தியான வார்த்தைகளை மற்றவங்களை தேற்றும்படி, மற்றவங்களை கர்த்தருக்குள்ள வழிநடத்தும்படி, அவங்களை திடப்படுத்தும்படி பேசணும், புத்தி சொல்லணும். எபேசியர் 2:21, 22 வாசித்தீங்கன்னா அதில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 22 வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருடைய பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சும்மா இல்லை, இந்த கூடியை ஐக்கியம் ஆலயமாய் அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஆவியினால கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது ஆலயம். இந்த ஆலயத்தை குறித்து சொல்ல வரல. சபைக்கு போனா நான் இவ்வளோ வளர்ச்சி இருக்கு, ஒரு மாற்றம் இருக்கு, வாசிக்கிறாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, எவ்வளோ ஒருமித்து இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, கட்டி எழுப்புறாங்க, ஒரு எழுப்புதலுக்கு ஒரு மாற்றம் இருக்கு, எனக்கு ஒரு வாஞ்சம் இருக்கு, அவன் எனக்கு கிரியை செய்கிறார், நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்கள மாறிட்டாங்க, அப்படி சொல்லணும். அதுதான் ஆவியின் மாளிகை கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 17 பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல இயேசு கிறிஸ்து சொல்றார், அவர்களும் நம்மில் ஒன்றாய் இருக்கும்படி, அவர் நம்மளோடு உறவாடும்படி, ஐக்கியமாக இருக்கும்படி, நேசிக்கும்படி அவர் எப்போது விரும்புகிறார். நாம தான் அவரை அசட்டை பண்றோம். யோவான் 17, 22, 23 வாசித்தீங்கன்னா, நான் உம்மிலேயும் நீர் என்னிலேயும் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி, இவர்களை தேரும்படி இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இதுதாங்க அன்பு. தேறினவளாய் இருக்கும்படிக்கு அன்பா விசாரிக்கணும். வரலையா, என்ன ஏது, எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றணும். தேவனுடைய பிள்ளைகளை விசாரிக்கணும். நான் இருக்கிறது போல பாருங்களேன், கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா? இப்போ சாதாரண ஒரு பலவீனத்துக்கே உடனே ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சுகம் கொடுக்குற தேவனா இருக்கு. அங்கலாய்ப்பு, நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய வேதனை அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நோய்களை சுமக்கிறவர், நம்ம பலவீனங்களை சுமக்கிறவர், நம்ம துக்கங்களை சுமக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களே பாரங்களை வச்சுட்டு, நீங்களே புலம்பிட்டு, நீங்களே கவலைப்பட்டுட்டு கலங்காதீங்க. தேவ சமூகத்துல சொல்லிடுங்க. அவர் எல்லாவற்றையும் அவர் சமூகத்துல சொல்லிடுங்க. விசாரிங்க, உங்கள் கவலையெல்லாம் வச்சிருங்க. அப்போதான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தனை எண்ணங்களெல்லாம் காத்துக்கொள்ளும். பதற மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒரு நம்பிக்கை வருகும், விசுவாசம் பெருகும். அல்லேலூயா. அவர் விரும்புகிறாருங்க நம்மளோட உறவாட, நம்மளோட இருக்க, நம்மளோட ஐக்கியமா இருக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5:11 சொல்லப்பட்டிருக்கு, ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்க, தேற்றுங்க, பயப்படாதே, இந்த காரியத்தை குறித்து கவலைப்படாது, பார்க்கலாம், கர்த்தர் சமத்துல வைக்கலாம், கர்த்தர் நிச்சயமா செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். கலாத்தியர் 3:1 புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்றாரு சபையை பார்த்து. இவ்வளவு புத்தியினரா? ஆவில ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் விழுந்து போறீங்களே, சுயத்துல விழுந்து போறீங்களே, இச்சையில விழுந்து போறீங்களே, ஆண்டுக்குறமான காரியங்களை நீங்களே செய்கிறீங்களே. புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சபையை பார்த்து சொல்றார். நம்ம சபை அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்ரா 31:13 வாசித்தீங்கன்னா, இந்த நாளை நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற நாள், இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிற நாள், இந்த நாள் விசேஷித்த நாள், ஓய்வு நாட்கள் ஆசீர்வதித்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை பரிசுத்தப்படுத்தினேன். 31:13 வாசிங்க. யாத்திராகமும் 31:13 வாசிங்க. நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை ஆசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி
இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமா இருக்கும். ஆமென். நீங்க பரிசுத்தத்தை விரும்பலன்னு அர்த்தம். என்ன கழுவு ஆண்டவரே, என்ன சுத்திகரி ஆண்டவரே, நெருங்க ஆண்டவரே, தடையை நீங்க ஆண்டவரே, பிரச்சனை நீங்க ஆண்டவரே, என்ன ஆறுதல் படுத்த ஆண்டவரே, காயங்களை தேற்ற ஆண்டவரே, துக்கங்களை சுமந்துக்கிற தேவனே என்னை கழுவி அருளும். அவர் சுத்திகரிக்கிற தேவன். இந்த நாளில் எப்பயுமே இந்த கூடுகை அசட்டை பண்ணிடாதீங்க. இந்த வீடுகள் ஜெபலாம் நல்லது, சபை கூடி விடுதலை விட்டு விடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்க. இதனால உங்களை பரிசுத்தம் உண்டாகுது. பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களை கழுவி சுத்திகரிக்கிற நாள். ஆராதனை நேரத்தில் சீக்கிரமா இன்னும் வந்து ஆண்டவரே என்னை நிரப்போன்னு சுத்திகரி, என்னை கழுவும். பல பிரச்சனை மத்தியில் வருவீங்க, பயத்தின் வேதனை மத்தியில் வந்திருக்கீங்க, வியாதி மத்தியில் வருவீங்க, யாரிடத்தில் சொல்ல முடியாத நிலைமை வேதனை மத்தியில் வரும்போது கற்றவங்களை தேற்றுவார், ஆற்றுவார், ஸ்திரப்படுத்துவார், வழிவாசலை திறப்பார், தட்டைகளை நீக்குவார். நீங்க அப்படி ஆராதிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 4:5 சபையை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறார். இங்க வைத்துதான் உங்களை உருவாக்குகிறார், இங்க வைத்துதான் உங்களை அலங்கரிக்கிறார். இந்த ஐக்கியத்தை காத்திருக்கிறதை விரும்புறவங்க தான். ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கர்த்தர் கணக்கேப்பா. ஏசாயா 4:5 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இதுக்கு நிறைய காரியங்கள் நிறைய அடங்கி இருக்கு. உனக்கு மேக சமமா இருக்கணுமா, வெயில எதுவும் சேதமடையாம இருக்கணுமா, எதுவும் தாக்காம இருக்கணுமா, எல்லாவற்றும் ஒரு பாதுகாப்பு இருக்கணுமா, நீ எழும்பி பிரகாசிக்கணுமா. இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தானே நடத்தினாரு. வெளிச்சமாயும் மேகமாயும் இருந்தாரா இல்லையா, முன்னும் பின்னுமாய் காத்தாரா இல்லையா. மகிமையாய் விரும்புறவங்களுக்கு தான் காவல் உண்டாயிருக்கும். நீ போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். உங்களுக்கு உரமான எழும்புற காரியங்கள் உங்களுக்கு தெரியாது, தடையான காரியங்கள் பிரச்சனை காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார், சரியான வழியில நடத்துவார். அல்லேலூயா. மகிமையாய் விளங்குகிறவங்களுக்கு தான் ஒரு காவல் மேலே, அவர்கள் மேலே ஒரு காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் காத்துக்கொள்ளணும். கஷ்டம் பிரச்சனைகளை போய் சிக்கிக்க மாட்டீங்க. சபையே, சபைகள் மேல பகலிலே சபையார், சபையை நேசிக்கிறவங்க, சபையில் அங்கத்தினராக இருக்கவங்க, ஆலயமாய் இருக்கிறவங்க கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மீது ஒரு காவல் இருக்கணும், நம்ம குடும்பத்தின் மீது ஒரு காவல் இருக்கணும், பிள்ளைகள் மீது ஒரு காவல் இருக்கணும், நம்ம கையின் கிரியின் மீது ஒரு காவல் இருக்கணும், கர்த்தருடைய கரம் இருக்கணும். அப்பதான் கஷ்டம் நஷ்டம் பல விதமான காரியங்கள் விழுந்து போற காரியங்கள் நடக்காது. தேவனுடைய கரம் இருக்கணும். கூடுகை விரும்புங்க, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க, விட்டு விடாதிருங்க, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க, காத்திருக்க விரும்புங்க. இனி ஒரு நாட்களை உங்களை எதிர்பார்ப்பேன், எப்படி இருப்பீங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து சிறியோர் முதல் பெரியோரோடு தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. இந்த நாளில் பேசின வார்த்தையின் பிரகாரமாய் சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு ஒரு மனதோடு அவர் நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக யாரும் அவரை விட்டு நின்று விடாதபடி இந்த பரிசுத்த நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படியாக வருகிற வாரத்திலிருந்து தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளை தேவன் நம்மளை மாற்றும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்தும். 2026 வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அருமையான உம்முடைய பிள்ளைகளையும் அடியனையும் காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த சிறியோர் முதல் பெரியோர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் தேவைகளை சந்தித்து சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், பண தேவைகள், பொருள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கையிட்டு செய்கிறதான எல்லா காரியத்திலும் கரம் பிள்ளைகளோடு இந்த வழி நடத்த நீ கிருபை தருவீராக. வந்து யாவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மக்கள் மனதில் பேசி அடுத்த வாரத்தில் கொண்டு வருவீராக. இயேசுவின் முழு ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா. இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களும் மனதில் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வரலிலே சொல்லுவோமா. அப்படியே சபையின் கட்டுமான பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஜெபிக்கிறவங்க ஐக்கிய விருந்து முடிச்சுட்டு வந்து ஜெபித்து கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.